ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு வீடியோ பதிவு இது. இப்போது வரக்கூடிய இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான இயர் 2025. ஸோ இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து நம்மளுக்கு அப்டேட் ஆகிடும். ஸோ எல்லாருமே ஒரு கனவை நோக்கி நம்ம பயணிக்க வேண்டிய ஒரு நேரம். ஏன்னா இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2025 கண்டிப்பாக நம்ம எக்ஸாம் எப்படின்னு கிளியர் பண்ணி நம்மளும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து இந்த முறை படிச்சுன்னா ஷூராக ஜாப் வாங்கிட்டு போயிடலாம். ஸோ அதனால் சொல்கிறேன், தொடர்ந்து படிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போது 2025 நிறைய வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா கால்ஃபர் வந்து அறிவிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து நிறைய போஸ்டிங் வந்து போடாமல் அப்படியே வச்சுட்டு இருக்காங்க. பொதுவாக எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த ஆட்சி மாறும்போது இல்லை எலெக்ஷன் நடக்கும்போது நிறைய வேக்கன்சி வந்து ஃபில் பண்ணுறது நிறைய சான்சஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, எலெக்ஷன் கிட்ட வரும்போது நிறைய வேக்கன்சி வந்து கால்ஃபராக கொடுத்து போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதெல்லாம் சொல்கிறேன் திருப்பம். ஸோ நீங்கள் எந்த எக்ஸாம் படித்தாலும் சரி, நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 படித்தாலும் சரி, குரூப் 2 படித்தாலும் சரி, இல்லை குரூப் 2A படித்தாலும் சரி, இல்லை குரூப் 4 படித்தாலும் சரி, இல்லை அதர் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் இருக்குது நிறைய. ஸோ என்ட்ரி போஸ்ட்டு அப்புறம் நான் என்ட்ரி போஸ்ட் இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் பார்த்திங்கன்னா காமனாக, அதாவது இந்த எல்லா எக்ஸாம் காமனாக பார்த்தா பர்டிகுலராக நம்ம என்ன பண்ண போகிறோம், 2 டாபிக் நம்ம வீடியோ போட போகிறோம் அடுத்தடுத்தா. அது என்னென்னு சொல்லிடுறேன். பாலிட்டி நீங்கள் குரூப் 1 நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தால் பாலிட்டியை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 40 கொஷின்ஸும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதே நீங்கள் அதர் இப்போ வேறு எதுனா எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தால் அதனுடைய கொஷின்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இதே நீங்கள் மேக்ஸில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 25 கொஷின்ஸ் இது டெஃபினட்டாக ஷூராக இருக்கும். இதே நீங்கள் வேறு ஏதோ ஒரு குரூப் 4 எக்ஸாம் இல்லை டெக்னிக்கல் எக்ஸாம் எதனா ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு பாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 15 கொஷின்ஸ் இருக்குது. ஆக மொத்தம் நீங்கள் குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இல்லைனா வேறு எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, உங்களுக்கு பாலிட்டிலேருந்து குரூப் 1 பொறுத்தவரை 40 கொஷின்ஸு. இதே அதர் எக்ஸாம் இருந்தாலும் 15. அதுக்கப்புறம் பார்த்தா ஜென்ரலாக மேக்ஸ் ஒரு 25 கொஷின்ஸ். நீங்கள் குரூப் 1 ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 65 கொஷின்ஸும். அதே மாதிரி நீங்கள் வேறு அதர் ஸ்டூடெண்ட்ஸு வேறு எதுனா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான். இதில் 40 கொஷின்ஸ் வந்து பார்த்தா இந்த பர்டிகுலர் இந்த 2 ஏரியாவில் கவர் ஆகிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்பெசிஃபிக்காக இந்த ஏரியா கவர் பண்ணுறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய எக்ஸாம்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி நடத்தியிருக்காங்க. டெக்னிக்கல் எக்ஸாம் நடத்தியிருக்காங்க, டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் நடத்தியிருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தா குரூப் 1, குரூப் 4, குரூப் 2 எல்லாம் நடத்தியிருக்காங்க. இதனுடைய கொஷின் பேப்பர்லேருந்து பாலிட்டி ரிலேட்டடாக கொஷின்ஸ் ஒவ்வொன்றும் எடுத்து அதனுடைய டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம கொடுக்க போகிறோம். மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். அந்த வகையில் நான் முன்னாடியே நான் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பிளான் பண்ணி வச்சா நம்ம இந்த மாதிரி வீடியோ கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். கண்டினியூட்டாக டெஃபினட்டாக வீடியோ வந்து தொடர்ந்து வரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா நிறைய வீடியோஸ் நான் கொடுக்காமல் இருந்தேன். யூடியூப்லேயும் பார்த்தோன்னா நிறைய வீடியோ டெய்லியும் போடாமல் வச்சுட்டு இருந்தேன். இனி வரும் காலத்தில் கண்டிப்பாக வீடியோஸ் வந்து தொடர்ந்து வரும். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த சந்திப்போம்.